Welcome to bilingual e-lecture for diploma students. We are discussing the object oriented programming with Java. இந்த சப்ஜெக்டில் 4வது யூனிட்டில் பேக்கேஜஸ் ஆப்லெட்ஸ் அண்ட் ஏடபிலிட்டி கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஆப்லெட்ஸை பற்றி பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷனாக அந்த ஆப்லெட் டேகோடைய ஃபீச்சர்ஸில் பேராம் அப்படிங்கிறதும் அந்த பேராமீட்டர்ஸ் எப்படி நம்ம ஜாவா ப்ரோக்ராம்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், ஜாவா ப்ரோக்ராம்லேருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் we will see graphics class methods and AWT controls. ஆக்சுவலாக அலைன் பேராமீட்டர் பற்றி பார்த்தோம். அலைன் அப்படிங்கிற ஃபீச்சரில் ஆப்லெட்டோடைய பொசிஷன் ஆக்சுவலாக டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட், மிடில், அப்சல்யூட் பாட்டம், டெக்ஸ்ட் டாப், பேஸ் லைன் இதெல்லாம் நம்ம அலைன்மெண்ட்டாக கொடுக்கலாம். ஸோ அப்போ நம்மளுடைய ஆப்லெட் ஸ்க்ரீனில் எப்படி டிஸ்பிளே ஆகணும் அதனுடைய பொசிஷன் பற்றி அதில் செட் பண்ண முடியும். பேராம் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணி நம்ம பேராமீட்டர்ஸ் அசைன் பண்ணலாம். பேராமீட்டருக்கு 2 இம்பார்ட்டண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஒன்று நேம் அண்டு வேல்யூ ஆட்ரிபியூட்ஸ். ஸோ நேம் அப்படிங்கிறது பேராமீட்டருடைய நேமாகவும் அதனுடைய வேல்யூ என்னங்கிறதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த டெக்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு இந்த எக்ஸாம்பிளில் பேராம் நேம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு, வேல்யூ ஈக்குவல் டு வெல்கம் அப்படின்னா இட் இஸ் லைக் எ வேரியபிள். ஸோ டெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு வேரியபிள் மாதிரியும் இது அதனுடைய வேல்யூ. ஸோ இது நம்முடைய HTML நம்முடைய ஜாவா ப்ரோக்ராமுக்கு பாஸ் ஆகிறதா அர்த்தம், ஆப்லெட் ப்ரோக்ராமுக்கு. ஸோ we can process these data in a ஜாவா ஆப்லெட். அது மாதிரி பேராம் நேம் ஈக்குவல் டு கலர், வேல்யூ ஈக்குவல் டு ரெட். ஸோ அப்போ HTML ப்ரோக்ராமில் HTML கோடு வழியாக நம்ம ஜாவா ஆப்லெட்டுக்கு டேட்டாவை பாஸ் பண்ண முடியும். திஸ் an எக்ஸாம்பிள் ஜாவா ஆப்லெட் ப்ரோக்ராம். இந்த இதில் ஹலோ ஜாவா பேராம் அப்படிங்கிறது கிளாஸ் நேம், extends applet. This is our predefined class. அதாவது இந்த applet பேக்கேஜோடைய கிளாஸ், ரைட். ஸோ இதில் init மெத்தட், இந்த init மெத்தடுங்கிறது பார்த்தோம். ஸோ இட் வில் இனிஷியலைசஸ் த பேராமீட்டர்ஸ். நம்ம இதில் என்ன செய்யலாம், வேல்யூஸ் எல்லாம் அசைன் பண்ணலாம். இங்கே we get the parameter. ஸோ get parameter அப்படிங்கிறது is a method or function which calls the parameter value. ஸோ இங்கே நேம் ஆஃப் த ஆர்குமெண்ட், நேம் ஆஃப் த பேராமீட்டர் string. அப்போ என்னாகும், ஸோ இப்போ இங்கே திஸ் அ நேம். ஸோ இப்போ இதில் நம்ம ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுல என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ இங்கே எஸ்டிஆரில் ஸ்டோர் ஆகும். ஆக்சுவலாக என்னுடைய HTML கோடு இங்கே இருக்குது. இட் இஸ் எ ஸ்ட்ரிங். இது பேராமீட்டருடைய நேம், இது அதனுடைய வேல்யூ. ஸோ இப்போ கெட் பேராமீட்டர்னு கொடுத்து இது பேராமீட்டருடைய நேம், இட் இஸ் லைக் எ வேரியபிள். ஸோ அதனுடைய வேல்யூவை எஸ்டிஆரில் ஸ்டோர் பண்ணுறோம். இஃப் எஸ்டிஆர் ஈக்குவல் டு நல்லுன்னு இருந்தால் நம்ம ஜாவான்னு எடுத்துக்கிறோம், ரைட். ஸோ இப்போ ஹலோ, ஸோ எஸ்டிஆர் ஈக்குவல் டு ஹலோ ப்ளஸ் எஸ்டிஆர். இப்போ எம்டிஆர் இருந்தால் ஹலோ ஜாவான்னு வரும். அல்லது இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், வேல்யூ ஆப்லெட்டுன்னு இருக்கிறதால என்னாகும், ஹலோ ஆப்லெட்டுன்னு டிஸ்பிளே ஆகும். ஏன்னா எஸ்டிஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு நல். நாட் ஈக்குவல் டு நல்னா எஸ்டிஆரில் அந்த வேல்யூ ஆப்லெட்டுங்கிற வேல்யூ இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஹலோ ஆப்லெட்டுன்னு வரும். ஸோ இந்த இனிஷியலைசேஷன் பார்ட்டில் நம்ம எஸ்டிஆரை அசைன் பண்ணிடுறோம். வி கெட் த டேட்டா ஃப்ரம் த ஆப்லெட் டேக்லேருந்து நம்ம கெட் பண்ணுறோம், பேராமீட்டர் டேக்லேருந்து. ஸோ திஸ் எ ஃபங்க்ஷன் விச் பிரிண்ட்ஸ் எஸ்டிஆர். இது பெயிண்ட் மெத்தடுங்கிறது என்னென்னா ரெஃப்ரெஷ். ஆக்சுவலாக நம்மளுடைய ப்ரௌசரில் நம்ம வியூ பண்ணும்பொழுது நம்ம டிஸ்பிளே பண்ணுறது ட்ரா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது லைக் பிரிண்டிங் எ ஸ்ட்ரிங். ஸோ ட்ரா இஸ் எ மெத்தட் ஆஃப் எ கிராஃபிக்ஸ் கிளாஸ். இந்த கிராஃபிக்ஸ் கிளாஸோடைய ஒரு மெத்தட். இங்கே கிராஃபிக்ஸ் கிளாஸுங்கிறது இல்லை ஒரு ஜின்னு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிறோம். ஜி டாட் ட்ரா ஸ்ட்ரிங் ஆஃப் எஸ்டிஆர் 50, 50. ஸோ 50, 50ங்கிறது என்னுடைய லொக்கேஷன், ஸ்க்ரீன் லொக்கேஷன், எந்த பொசிஷன் அப்படிங்கிறது. ஸோ நம்முடைய இந்த மெசேஜு அந்த ஸ்க்ரீனில் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை எப்படி ஸ்டோர் பண்ணுவோம், இதை ஜாவாங்கிற ஒரு ஃபைலாக சேவ் பண்ணணும். .java ஹலோ ஜாவா பேராம் .javaன்னு ஃபைல் கொடுத்து இதை கம்பைல் பண்ணி இதுலேருந்து நமக்கு கிளாஸ் ஃபைல் க்ரியேட் ஆகும். இந்த கிளாஸ் ஃபைலை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஆப்லெட் டேக்கில் ஹலோ ஜாவா பேராம் .class. இது ஆப்லெட் டேக்கோடைய கோடு இல்லை, கோடுங்கிறதுல கிளாஸ் ஃபைல் நேம், நம்முடைய ஆப்லெட்டோட விட்த் அண்ட் ஹைட்டு கொடுத்துருக்கோம். ஸோ பேராமீட்டர் வழியாக ஸ்ட்ரிங்க்கு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் பாசிங் பேராமீட்டர்ஸ், ரைட். ஸோ இது அதனுடைய அவுட்புட்.
hello applet. Suppose parameter tag இல்லை அப்படின்னா அப்போ வேல்யூ பாஸ் ஆகாது. ஸோ அப்போ ஸ்ட்ரிங்கோடைய வேல்யூ வந்து நல்லுன்னு இருக்கும். அப்படி இருந்தால் ஹலோ ஜாவான்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அனதர் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இன் ஜாவா இஸ் அ கிராஃபிக்ஸ் கிளாஸ். இந்த கிராஃபிக்ஸ் கிளாஸில் கிராஃபிக்ஸ் மெத்தட் ஆக்சுவலாக கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா we can draw some objects shapes இதெல்லாம் நம்ம ட்ரா பண்ண முடியும். ஸோ அதுக்கான மெத்தட்ஸ் அதில் இருக்குது. ஸோ இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபார் drawing many different types of shapes, lines, arc, circle, இது மாதிரி வந்து rectangle இதெல்லாம் நம்ம ட்ரா பண்ணலாம். அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். தீஸ் மெத்தட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஏன்னா நார்மலாக நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான பர்டிகுலர்ஸை நம்ம ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். லைன் அப்படின்னா எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு அதனுடைய கோஆர்டினேட்ஸ் என்ன, பாலிகன்னா அதனுடைய சைட்ஸ் ஆக்சுவலாக எத்தனை லைன்ஸ், ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன டேட்டா தேவையோ அதை பாஸ் பண்ணணும். ரைட். ஸோ இதை பயன்படுத்தணும்னா கிராஃபிக்ஸ் கிளாஸோடைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இம்போர்ட் பண்ணணும். java.awt.starன்னு கொடுத்துருக்கலாம் அல்லது java.awt.graphics. ஸோ தீஸ் ஆர் த சம் இம்பார்ட்டண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கிராஃபிக்ஸ் கிளாஸ். இப்போ இதெல்லாம் வந்து என்னுடைய ரிட்டன் டைப்போடு இருக்குது. பட் நம்ம ஆக்சுவலாக மெயினாக என்னென்னா இப்போ என்னென்ன மெத்தட்ஸ் அதுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்டுங்கிறத பார்ப்போம். ட்ரா ஸ்ட்ரிங் இப்போ இதில் பார்த்தோம் g.drawStringனு பார்த்தோம். நம்முடைய applet ப்ரோக்ராமில் g.drawString ஆக்சுவலாக இட் இஸ் அ டிஸ்பிளே ஸ்ட்ரிங் மெத்தட். ஸோ இப்போ அதுக்கான ஆர்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு கமா இன்ட்டு எக்ஸ் கமா இன்ட்டு ஒய். ஆக்சுவலாக எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூ ஒய் கோஆர்டினேட் வேல்யூ. ஸோ எந்த ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது மாதிரி அதில் இருக்கிற மெத்தட்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையான மெத்தடை கால் பண்ணிக்கலாம். பட் என்னென்ன ட்ரா பண்ண முடியும், இது வந்து ஸ்ட்ரிங் டிஸ்பிளே பண்ண டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறது. திஸ் மெத்தட் ட்ரா ரெக்டாங்கிள்ங்கிறது ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணுறதுக்கு. ஹியர் எக்ஸ் ஒய் வித்து ஹைட்டு. ஸோ எக்ஸ் ஒய்ங்கிறது நார்மலாக டாப் லெஃப்ட், தென் வித் அண்டு ஹைட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ரைட். draws a rectangle with a specified width and height. Next fill rect. So fill rectங்கிறது ஆக்சுவலாக ட்ரா ரெக்ட்டுங்கிறது ஆக்சுவலாக ரெக்டாங்கிளாக வந்துடும் நமக்கு ஷேப். fill rectங்கிறது ஃபில் பண்ணி வரும் வித் சாலிட் ஃபில். ரைட். நெக்ஸ்ட்டு ட்ரா ஓவல். ஸோ ஓவல் ஷேப். பட் ஓவல் யூஸ் பண்ணால் we can even draw a circle. ஏன்னா ஓவலில் வந்து விட்த்தும் ஹைட்டும் ஈக்குவலாக இருந்தால் சர்க்கிளாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபில் ஓவல். ட்ரா ஓவல்ங்கிறதெல்லாம் இப்போ எம்டி ஜஸ்ட்டு வெறும் சர்க்கிளோ அல்லது ஓவலோ ட்ரா பண்ணுறது. ஃபில் ஓவல்ங்கிறதுல உள்ள ஃபில் பண்ணி வரும் சாலிட் ஃபில் அது மாதிரி. ஸோ ஒவ்வொன்று செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி ட்ரா லைன் x1 y1 x2 y2. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட். ஸோ பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 அதனுடைய கோஆர்டினேட்ஸ். இதில் வந்து பிட்வீன் பாயிண்ட் x1 y1 to x2 y2 it will draw a line. நெக்ஸ்ட் ட்ரா இமேஜ். ஸோ இமேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ட்ரா அண்ட் ஆர்க். ஸோ இந்த இதில் ஆர்க்லேயும் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கான அந்த சைஸ் மாதிரி ஆக்சுவலாக எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனுடைய கோஆர்டினேட், அதோடைய விட்த் அண்ட் ஹைட். அதில் ஸ்டார்ட் ஆங்கிள் அண்ட் எண்ட் ஆங்கிள் ஆக்சுவலாக ஆர்க் ஆங்கிள். ஸோ எந்த ஆங்கிளில் ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளோ ஆங்கிளுக்கு அந்த ஆர்க்கு ப்ரொசீட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ ஆர்க்கோடைய லெங்க்த்து கொடுக்குற மாதிரி ஆக்சுவலாக பிட்வீன் ஆங்கிள் பிட்வீன் த ஆர்க். ஸோ இப்போ இந்த ஆர்க்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அதனுடைய இன்க்ளூட் ஆங்கிள். ஃபில் ஆர்க். ஃபில் ஆர்க்குங்கிறது லைக் பை மாதிரி நம்ம பை சார்ட்டில் ஒரு பீஸ் மட்டும் எப்படி ட்ரா பண்ணுறோம் அது மாதிரி இருக்கிறது ஃபில் ஆர்க். அது மாதிரி we can set the color, we can set the font. இந்த ஃபாண்ட்டுங்கிறதெல்லாம் ஆல்ரெடி ஒரு கிளாஸஸ் இருக்குது. ஜாவாவுடைய கிளாஸஸ் ஃபாண்ட் கிளாஸு அதனுடைய ஃபாண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த கிராஃபிக்ஸ் கிளாஸஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம் கிராஃபிக்ஸ் டெமோ. ஸோ ஆக்சுவலாக கிராஃபிக்ஸ் டெமோ எக்ஸ்டென்ஸ் ஆப்லெட். இல்லை ஏன் எக்ஸ்டென்ஸ் ஆப்லெட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலாக தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி யூஸ் ஃப்ரம் த பேக்கேஜ். இந்த ஆப்லெட்டுங்கிற கிளாஸே வந்து ஆப்லெட் பேக்கேஜ்லேருந்து எடுத்துக்கிறோம். இதனுடைய கிராஃபிக்ஸ் மெத்தட்ஸுக்கும் AWT யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இட் இஸ் எக்ஸ்டெண்டட். ஏன்னா we are creating an applet. applet ப்ரோக்ராம் எல்லாமே எக்ஸ்டென்ஸ் applet அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். ஏன்னா we are deriving a new class applet class from the
எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட். இதில் பெயிண்ட் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம ட்ராயிங்க்காக யூஸ் பண்ணுறது. இனிட் மெத்தடு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் கலர் செட் பண்ணுறது, இனிஷியலைஸ் பண்ணுறோம், கலர் செட் பண்ணுறது. ஸோ நம்மளுடைய ட்ராயிங் வந்து இதுக்கு பிறகு வரதெல்லாம் இந்த ரெட் கலரில் இருக்கும். ஸோ ட்ரா ஸ்ட்ரிங், ட்ரா லைன், தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம கம்பைல் பண்ணிடலாம். ஸோ இது கிளாஸ் ஃபைலாக இருக்கும். என்ன ஃபைலாக இருக்கும்? இந்த கிராஃபிக்ஸ் டெமோ ஜாவா ஃபைலை கம்பைல் பண்ணி நேரடியாக கம்பைல் பண்ண பிறகு ரன் பண்ணக்கூடாது. ஜாவா ஆப்லெட் எல்லாமே வந்து கிளாஸ் ஃபைலோடு நிறுத்திக்கணும். அதாவது எப்படின்னா ஜாவா சி அப்படின்னு கொடுத்து ஜாவா ஃபைல் கொடுக்குறோம். அந்த கிளாஸ் ஃபைலை திரும்ப இந்த HTML வழியாக தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், அல்லது இந்த HTML வந்து ஆப்லெட் வியூவர் வழியாக ஓப்பன் பண்ணலாம். இப்போ ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட், ஆர்க் ஆப்ஜெக்ட், ஆக்சுவலாக ஆர்க்கோடைய விட்த் அண்ட் ஹைட்டு, ஸோ ஆக்சுவலாக ஆங்கிள்ஸ் ஃப்ரம் 90 டிகிரி டு 180 டிகிரி, ஸோ அதெல்லாம். இப்போ அது மாதிரி இப்போ திஸ் ட்ராயிங் லைன் கிராஃப். இப்போ லைன் கிராஃபுங்கிறப்ப நிறைய பாயிண்ட்ஸ் x1 y1 இப்படின்னு மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறதால x1 அரே y1 அரேன்னு எடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக 20-20ங்கிறது ஒரு பாயிண்ட், 120 இஸ் another பாயிண்ட். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ட்ரா லைன் பிட்வீன் திஸ். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஆக்சிஸுக்காக இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இதுதான் நம்முடைய கிராஃப் லைன்ஸ். ஆக்சுவலாக என்னுடைய அவுட்புட் இது மாதிரி. ஸோ ஒன்று ஒவ்வொரு கோஆர்டினேட்ஸ். இந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாம் நம்ம என்னவாக கொடுத்துருக்கோம்? ஆக்சுவலாக நம்மளுடைய ஆர்குமெண்ட்டில் அந்த அரேவில் x1ங்கிற அரேவிலையும் y1ங்கிற அரேவிலையும் நம்ம டேட்டாவாக கொடுத்துருக்கோம். 5 செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 5 செட் ஆஃப் வேல்யூஸும் இந்த 5 பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக ஆப்லெட்டோடைய அவுட்புட் இப்படி தான் நம்ம டிஸ்பிளே ஆகும். ஸோ திஸ் இஸ் அவர் ஆப்லெட். ஸ்க்ரீனில் என்ன சைஸில் வேணும், ஸ்க்ரீனில் எந்த லொக்கேஷனில் வேணுங்கிறத நம்ம டேக்கில் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ அது மாதிரி we can draw a bar chart. ஸோ பார் சார்ட்டில் வந்து இப்போ இதில் நம்ம இன்புட் வாங்கிக்கிறோம். ஸோ கெட் பேராமீட்டர் லேபிள் 1, லேபிள் 2 எட்ஸெட்ரா. அடுத்தது வேல்யூஸ் C1, C2, C3, C4 இதெல்லாம் லேபிள் 1, லேபிள் 2, லேபிள் 3ங்கிற அந்த பேராமீட்டர்ஸோடைய வேல்யூ வந்து லேபிள் 0, 1, 2, 3ங்கிற அரேவில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ அதனுடைய வேல்யூ வந்து C1, C2, C3. ஆக்சுவலாக பார்த்தோம்னா C1 110. இப்போ எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ இந்த C1, C2, C3, C4 உடைய வேல்யூஸை ஸ்ட்ரிங்காக கெட் பண்ணியிருக்கிறத இன்டிஜர் அப்படின்னு மாற்றுறோம். வி கன்வெர்ட். இது வந்து ரேப்பர் கிளாஸு. இன்டிஜருங்கிற ரேப்பர் கிளாஸோடைய பார்ஸ் இன்ட்டுங்கிற மெத்தடை கால் பண்ணி வி கன்வெர்ட் த ஸ்ட்ரிங் இன்ட்டு இன்டிஜர். அதை ஒரு இன்டிஜர் அரேவில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இங்கே இன்டிஜர் அரே வேல்யூங்கிறது ஒரு இன்டிஜர் அரே இருக்கணும். இன்டிஜர் அரேவில் ஸ்டோர் பண்ணிடலாம். அது மாதிரி வந்து இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் டிஸ்பிளே பண்ணுறோம். இது லேபிள்ஸை வந்து எந்த லொக்கேஷனில் டிஸ்பிளே பண்ணுறோம். ட்ரா ஸ்ட்ரிங் இதெல்லாம் லேபிள்ஸ். லேபிள் வந்து இயர் 91, 92, 93 ஒவ்வொரு இயருக்கும் இந்த இயர் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம இந்த கிராஃபிக்ஸ் கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு ட்ரா பண்ண முடியும். நெக்ஸ்ட் AWT காம்போனன்ட்ஸ் அண்டு ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ். AWT இஸ் நத்திங் பட் அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல் கிட். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல் கிட்ங்கிறது provides the graphical ability in the Java application. So it is a GUI component. Actually graphical user interface, right? Graphical user interfaceங்கிறது நம்ம கிராஃப் விண்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்சுவலாக ஈவெண்ட் ட்ரிவன் சொல்கிறோம். நம்ம there are different controls, buttons, labels, text boxes. ஸோ அதெல்லாம் நம்ம AWT components or controlsனு சொல்கிறோம். அதை நம்ம வந்து என்ன செய்யலாம்? we can click on the button, we can move mouse over the button, etc. or we can change the text. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும்போது எப்படி அது ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்கிறத ப்ரோக்ராம் பண்ணுறது தான் AWT கண்ட்ரோல்ஸ். அப்போ இட் ப்ரொவைட்ஸ் அ GUI எபிலிட்டி ஃபார் த ஜாவா ப்ரோக்ராம். ஸோ we can develop visual programs using Java, ரைட்? ஸோ இப்போ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஏன்னா ஈவெண்ட் ட்ரிவன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈவெண்ட் இஸ் அன் ஆக்ஷன். இப்போ நம்ம யூஸர் வந்து விண்டோவில் ஏதோ நம்ம மவுஸை கிளிக் பண்ணுறோம், இல்லை கீபோர்டில் டைப் பண்ணுறோம் அப்படின்னா தீஸ் ஆர் த ஈவெண்ட்ஸ். ஸோ ஜாவா இஸ் அன் ஈவெண்ட் ட்ரிவன் லாங்குவேஜ். அன் ஈவெண்ட் இஸ் அன் ஆக்ஷன் ட்ரிகர்ட் பை த யூஸர். நம்ம கொடுக்குற ஒரு ஆக்ஷன் சச் as கீ ப்ரெஸ் ஆர் மவுஸ் கிளிக்.
ஜாவாவோடைய AWT பேக்கேஜ் இல்லை தான் இதுக்கான கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை இம்போர்ட் பண்ணிக்கணும். இட் இஸ் அ சப் கிளாஸ் ஆஃப் ஈவெண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ AWTயோடைய சில கிளாஸஸும் அதனுடைய ஈவெண்ட்ஸும் இருக்குது. இப்போ த ஈவெண்ட் கிளாஸஸ் ரெப்ரசன்ட் த ஈவெண்ட். It provides various event classes, but we will discuss some of the features. Actually, AWT event, action event, input event, key event, mouse event, and these are different sources. Normally, in the event driven programming, we call source and destination சொல்லுவோம். So, source அப்படிங்கிறது நம்முடைய சில டிவைசஸாக இருக்கலாம், எங்கேருந்து சிக்னல் வருது இல்லை எங்கேருந்து ஆக்ஷன் ஜெனரேட் ஆகுது, அது சோர்ஸ்னு சொல்லுவோம். ரைட். So, இப்போ AWT eventங்கிறது is the root, it is the root event for the AWT events. This class and its subclasses supersede the original AWT event class. Action eventsங்கிறது generated when button is clicked. நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷன் செய்யும்போது ஜென்ரேட் ஆகிறது. இன்புட் ஈவெண்ட்டுங்கிறது நம்ம சில வேல்யூஸ் அப்போ கொடுக்கறது. ஆக்சுவலாக இன்புட் ஈவெண்ட்ஸ் நம்ம டைப் பண்ணுறது, அது மாதிரி இன்புட் ஈவெண்ட் இஸ் ரூட் ஈவெண்ட் ஃபார் ஆல் காம்போனண்ட் லெவல் இன்புட். கீபோர்டு ஈவெண்ட்டுக்கு வந்து கீ ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். மவுஸ் ஆக்ஷன்ஸுக்கு மவுஸ் ஈவெண்ட் இருக்குது. டெக்ஸ்ட் ஈவெண்ட், விண்டோ அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஈவெண்ட்டுங்கிறத வந்து நம்ம சம்டைம்ஸ் வி ரீசைஸ் த ஆப்ஜெக்ட்ஸ், விண்டோஸ். Actually, the object of this class represents adjustment event emitted by the adjustable objects. Right. Component event, container event. So, these are different event classes available in the Java. Right. Then listener. Event handling. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது நம்ம ஆக்சுவலாக இந்த ஆக்ஷன் லிசனர்ஸ் அப்படிங்கிறது பயன்படுத்துகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லிங் இஸ் எ மெக்கானிசம் that controls the event and decides what should happen if an event occurs. அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம அதற்கான ஆக்ஷன் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான கோடிங் தான் இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ். ஸோ திஸ் ஹேவ் த கோட் which is known as event handler. Event handlerங்கிறது is nothing but a program which handles that particular action or event. This is executed when an event occurs. அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்கும்பொழுது இந்த ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணும். இப்போ நார்மலாக விஷுவல் பேசிக் ஆர் விஷுவல் .NET ப்ரோக்ராமிங் இதிலெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து நம்ம என்ன செய்வோம்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த கோடு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆர் டேக்கன் ஹியர். அது ஈவெண்ட் ஹேண்ட்லர்னு சொல்கிறோம். த ஈவெண்ட் லிசனர் ரெப்ரசன்ட் த இன்டர்ஃபேஸஸ் ரெஸ்பான்சிபிள் டு ஹேண்டில் ஈவெண்ட்ஸ். ரைட். Every method of an event listener has a single argument as an object, which is a subclass of object class. Right. So, the event listeners la the action listener, component listener, item listener. Actually, listener which recognizes that event. The interface is used for receiving the action events. The component listener is used for receive the component events. ஐட்டம் வந்து ஐட்டம் ஈவெண்ட்ஸை ரிசீவ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கீ லிசனர், மவுஸ் லிசனர். இந்த மவுஸ் லிசனர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா the interface is used for receiving the mouse events. Right. Text, window listener, adjustment listener, container. These are different listeners. Actually, event generator creates an event like keyboard, mouse or sometimes users வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஈவெண்ட் லிசனர். It listens or it recognizes that event and respond for the event. The programmer will also need to register the handler with the event generator. அது நம்ம கோடிங்கில் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அந்த ஈவெண்ட்டை. ஸோ buttons generate action events. An event handler is technically called listener in Java. Right. இப்போ இந்த AWT கண்ட்ரோல்ஸ், ஏன்னா இந்த கண்ட்ரோல்ஸ் தான் வந்து அந்த ஈவெண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலாக லேபிளாக இருந்தால் இப்போ லேபிளில் வந்து நம்ம எதாவது கிளிக் பண்ணலாம். ஆக்சுவலாக லேபிளுங்கிறது நார்மலாக டெக்ஸ்ட்டு, பர்மனெண்ட் டெக்ஸ்ட்டாக இருக்கும். பட்டன்ஸ் இருக்குது ஆர் சம் கண்ட்ரோல் அதர் செக் பாக்ஸஸ் மாதிரிலாம் இருக்குது. டெக்ஸ்ட் காம்போனன்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்முடைய GUI ப்ரோக்ராமிங்கோடைய எலிமெண்ட்ஸ். லேபிள்ங்கிறது இஸ் அ சிம்பிளஸ்ட் ஜாவாஸ் AWT கண்ட்ரோல் விச் கன்சிஸ்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங். ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை ஸ்க்ரீனில் பர்மனெண்ட்டாக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டு,
இதெல்லாம் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கான கன்ஸ்ட்ரக்டர்ஸ். அப்போ டெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு அதனுடைய கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது. அதுக்கு டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்து அதை இனிஷியலைஸ் பண்ணலாம். அதில் என்ன டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும், அல்லது என்ன அதனுடைய சைஸ் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி அதனுடைய பேராமீட்டர்ஸை கொடுக்கலாம். தென் we have to use this add method. இந்த ஆடுங்கிறது வந்து நம்முடைய ஆப்லெட்டில் இந்த கண்ட்ரோலை டிஸ்பிளே பண்ணும். ஹியர் TF1 அப்படிங்கிறது டெக்ஸ்ட் ஃபீல்டு, நியூ text field of some message. அப்படின்னா we create a text field with the string java. இந்த text field ஆப்ஜெக்டை நம்முடைய ஆப்லெட்டில் ஆட் பண்ணுறோம். add TF1. அது மாதிரி we can create a text area. text ஏரியாங்கிறது வந்து we can type a paragraph. அது text ஏரியான்னு பேர். அது மாதிரி பட்டன்ஸ் நம்ம பார்த்துருப்பீங்க. ஓகே பட்டன், கேன்சல் பட்டன், இது மாதிரிலாம் பட்டன்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி பட்டன் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்கலாம். அதில் டிஸ்பிளே ஆக வேண்டிய பட்டன் மேலே டிஸ்பிளே ஆக வேண்டிய டெக்ஸ்ட் வந்து ஆர்குமெண்ட்டாக அந்த கன்ஸ்ட்ரக்டரில் கொடுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் பட்டன், கேன்சல் பட்டன், இதெல்லாம். அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்னு இந்த பட்டனுக்கு வந்து ஆடு, லொக்கேஷன், சைஸ், தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பட்டன் கிளாஸ். செக் பாக்ஸுங்கிறது வந்து எப்படி இருக்கும், இது மாதிரி. இப்போ இதில் வந்து நம்ம செக் பண்ணலாம், அல்லது சம்டைம்ஸ் வந்து இது மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ அந்த செக் பாக்ஸஸ் வந்து நம்முடைய விஷுவல் விண்டோஸ் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுற ஒரு கண்ட்ரோல். இந்த சாய்ஸஸுங்கிறது வந்து செலெக்ஷனுக்கு மெனு மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு சாய்ஸஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரோல் பார்ஸ். ஸோ ஸ்க்ரோல் பாருங்கிறது தெரியும், நம்ம ஆக்சுவலாக மூவ் பண்ணும்போது இப்போ ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் ஆர் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார், அந்த ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கலுங்கிறத நம்ம ஒரு பேராமீட்டராக செட் பண்ண முடியும். ஸ்க்ரோல் பார் டாட் ஹரிசாண்டல் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ நியூ ஸ்க்ரோல் பார் ஆஃப் இது என்ன டைப் ஆஃப் ஸ்க்ரோல் பார் வேணும், அதனுடைய பேராமீட்டர்ஸ், அதனுடைய சைஸ், இனிஷியல் வேல்யூ, அது விசிபிளாக இருக்கணுமா வேணாமோ, அது மாதிரி. So minimum and maximum values, right. These are the methods of that scroll bar. And menu bars, menu component, menu items எல்லாம் display பண்ணலாம். இது menu bar. Next important topic is layout manager. If we have different controls, buttons or text boxes, check boxes, scroll bars, இப்படி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்முடைய ஆப்லெட்டில் டிஸ்பிளே பண்ணும்பொழுது இதனுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் லேஅவுட் மேனேஜர்ஸ். லேஅவுட் இஸ் நத்திங் பட் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தீஸ் காம்போனன்ட்ஸ். இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம், ஆக்சுவலாக வந்து எந்த எண்டில் வேணும், நம்ம ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் லேஅவுட்ஸ் இருக்குது. பார்டர் லேஅவுட், ஃப்ளோ லேஅவுட், இது ஒன்று என்ன ஆகும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய காம்போனன்ட்ஸை அரேஞ்ச் பண்ணணும். இந்த டிஃபால்ட் ஒன் இஸ் ஃப்ளோ லேஅவுட்னு சொல்லுவோம். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 டிஸ்பிளே ஆகிட்டே வரும். நம்ம எந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு எதை ஆட் பண்ணுறோமோ அது ஃபஸ்ட்டில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழேவோ இடம் வந்து பார்த்துட்டு சைட்லேயோ ஆட் ஆகிறது ஆக்சுவலாக ஃப்ளோ லேஅவுட்டுன்னு பேர். ஆக்சுவலாக லேஅவுட் மேனேஜர்ஸ் ஆர் யூஸ்டு டு அரேஞ்ச் த காம்போனன்ட்ஸ் இன் ஏ பர்டிகுலர் மேனர், ரைட். இப்போ இது வந்து பார்டர் லேஅவுட்டு. ஆக்சுவலாக இதில் நம்ம நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், சென்டர்னு டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸை நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் செட் பண்ணியிருக்கோம். நார்த்து, சவுத், இதில் வந்து கேப் இருக்காது. இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து there is no gap between the components. அதில் வந்து without gap, ரைட். அதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸு. ஸோ அதை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், பார்டர் லேஅவுட் டாட் வெஸ்ட். ஸோ இப்போ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ B4ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் பட்டனு. ஆக்சுவலாக B1, B2எல்லாம் ஆக்சுவலாக ஜேங்கிறது வந்து நம்மளுடைய ஏபிடபிள்யூட்டில் ஸ்விங்கோடைய ஸ்விங்கிறது ஒரு கிளாஸ், ஜாவாவுடைய கிளாஸு. இந்த பேக்கேஜ் ஸ்விங் பேக்கேஜுங்கிறது அட்வான்ஸ்டு கிராஃபிக்கல் பேக்கேஜ். ஸோ அதனுடைய ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஜே பட்டன், இதுவும் பட்டன் ஆப்ஜெக்ட் மாதிரி தான். ஆக்சுவலாக பட்டன் யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த ஸ்விங்கோட ஜே பட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். B1, B2 ஆர் பட்டன்ஸு. அதனுடைய ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போது நார்த்து, சவுத்துங்கிற பட்டன் அது மேலே டிஸ்பிளே டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். இதனுடைய பொசிஷனை செட் பண்ணுறோம். B1 அப்படிங்கிறதுக்கு ஆட் பண்ணும்போது நான் f டாட் ஆட் ஆஃப் B1 கமா பார்டர் லேஅவுட் டாட் நார்த். அப்போ B1-ஐ நார்த்தில் செட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் B1. ஏன்னா B1உடைய வேல்யூ என்ன இருக்குது, நார்த்துன்னு இருக்குது. ஸோ இப்போ நார்த்துன்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ இந்த திஸ் இஸ் அ பட்டன் விச் இஸ் ஆடட் அட் த டாப் பொசிஷன். ஸோ இது மாதிரி நம்ம லேஅவுட்டை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் கிரியேட் அவர் ஓன் டிசைன் ஆஃப் அவர் ஆப்லெட்ஸ். ஸோ நம்மளுடைய ஸ்க்ரீனில் அது மாதிரி கிரிட் லேஅவுட்டுங்கிறது ஆக்சுவலாக எத்தனை ரோ காலமாக வேணும். ஸோ அதனால் இதில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். பட் இது வந்து ஆக்சுவலாக ஒரு மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இருக்கும்போது அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸை ரோஸ் அண்ட் காலம்ஸாக கொடுக்கலாம். தீஸ் ஆர் த கேப் பிட்வீன் த எலிமெண்ட்ஸ். இப்போ கால்குலேட்டர் டிசைன் அப்படின்னா இப்போ அதில் பட்டன்ஸோடைய பொசிஷன்ஸை இது மாதிரி கொடுக்கலாம்.
ரைட். ஸோ ஃப்ளோ லேஅவுட்டுங்கிறது இதுதான் டிஃபால்ட் லேஅவுட்னு சொல்லுவோம். இட் இஸ் எ டிஃபால்ட் லேஅவுட் ஆஃப் ஆப்லெட் ஆர் பேனல். இட் இஸ் யூஸ்ட் டு அரேஞ்ச் த காம்பவுண்ட்ஸ் இன் எ லைன் ஒன் ஆஃப்டர் அனதர். அப்படியே ஒன் பை ஒன்னாக க்ரியேட் பண்ணலாம் அல்லது சைட் பை சைடு கொடுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து லேஅவுட்டில் என்ன இருக்குது, எல்லா பட்டன்ஸும் ஒன் பை ஒன்னாக இருக்குது. ஸோ இப்போ இந்த லேஅவுட்ஸ் எல்லாமே பார்டர் லேஅவுட்டு ஆர் நம்முடைய கிராஃபிக்கல் காம்போனன்ட்ஸ் இது எல்லாம் நம்முடைய ஆப்லெட் ப்ரோக்ராமிங்கில் வித் கிராஃபிக்கல் எபிலிட்டியோடு நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஈவன் ஆக்சுவலாக வி கேன் யூஸ் ஸ்விங் கிளாஸஸ் டு கிரியேட் GUI அப்ளிகேஷன்ஸ். டைரெக்டாக மெயின் மெத்தடோட நம்ம எழுத முடியும். அப்போ வி கேன் எக்ஸிக்யூட் டைரக்ட்லி ஃப்ரம் த ஜாவா இன்டர்பிரிட்டர். ஆப்லெட்னு கிரியேட் பண்ணோன்னா நம்ம ஆக்சுவலாக ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணணும், அல்லது சில மெத்தட்ஸில் GUI ப்ரோக்ராமில் சில கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து நேரடியாக மெயின் மெத்தடில் கொடுக்கலாம். அந்த ஃபீச்சர்ஸும் ஜாவாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் நம்முடைய மல்டி த்ரெட்டிங் அப்படிங்கிற கான்செப்டும் அடுத்தது அதனுடைய அதர் ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.